மக்கள் பாதை அமைப்பு நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு பல்வேறு வகையில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செய்கிறது. அது பணிகளிலே ஈடுபட்டு வருகிறது. நம்முடைய சமூகத்தில் விவசாயிகள், நெசவாளிகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள், கிராமப்புறங்களிலே அரசு பள்ளிகளிலே தமிழ் வழியில் படிக்கக்கூடிய எளிய மாணவ செல்வங்கள், இவர்கள் அத்தனை பேருடைய மேம்பாட்டிற்காக மக்கள்வாதை அன்றாடம் சிந்தித்து செயல்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு அம்சமாக, ஒரு அங்கமாக இன்றைக்கு இந்த மக்கள்வாதை அமைப்பு நெசவாளிகளுக்கு நேசக்கரம் நீட்டி வறுமையிலும் வெறுமையிலும் வாடுகின்ற இவர்களுடைய வாழ்வு மேம்பட அது எத்தனிக்கிறது, செயல்படுகிறது. இன்றைக்கு இந்த நெசவாளிகள், எந்த நெசவாளிகள் நம்முடைய ஆடை நாகரிகத்திற்கு அடித்தளமிட்டார்களோ, எந்த நெசவாளிகள் நம்முடைய மானம் காக்க அவர்கள் அரும்பாடுபட்டு நெய்து ஆடைகளை அழிக்கிறார்களோ, அவர்களுடைய வறுமையை போக்க இன்றைக்கு மக்கள்வாதை உடைந்திருக்கிறது, முயற்சி செய்கிறது. நெசவாளிகள், குறிப்பாக பருத்தி சேலைகளை நெசவு செய்கின்ற நெசவாளிகள், பல இடங்களில் அவர்களுடைய கூலி, அன்றாட கூலி 100 ரூபாயிலிருந்து 120 என்கிற அளவிற்கு சொற்ப கூலியாக இருக்கிறது. இன்றைய காலத்தில் ஒரு 100 ரூபாய் கூலி என்பது மிகவும் சொற்பம். இத்தகைய குறைவான கூலியை கொண்டு இவர்கள் வளமான வாழ்க்கையை வாழ முடியாது. எனவே இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த, வறுமையை போக்க இன்றைக்கு மக்கள்வாதை முனைந்திருக்கிறது. அதனுடைய ஒரு அம்சமாக நேரடியாகவே இந்த நெசவாளிகளிடத்திலே சென்று அவர்கள் உற்பத்தி செய்கின்ற, அவர்கள் நெசவு செய்து அளித்திருக்கின்ற அந்த சேலைகளை நேரடியாக கொள்முதல் செய்து இன்றைக்கு நகர்ப்புறத்திலே அல்லது கிராமப்புறங்களிலே வாய்ப்பும் வசதியும் பெற்ற மக்களிடத்திலே, நுகர்வோரிடத்திலே இதை விற்பனை செய்கிறது. எனவே நேரடியாக நெசவாளிகளிடத்திலிருந்து கொள்முதல் செய்து எந்த இடைநிலையிலே எவருமே இல்லாமல் அது நேரடியாக நுகர்வோருக்கு விற்கின்ற காரணத்தினால் அங்கே பெறக்கூடிய அந்த தொகை முழுக்க முழுக்க திருப்ப நெசவாளிக்கே செல்லுகிறது. எனவே இன்றைக்கு ஒரு 100 ரூபாய் 120 ரூபாய் கூலியாக பெற்றவர்களுக்கு 1 மடங்கு 2 மடங்கு கூடுதலாக இன்றைக்கு கூலியை கொடுத்து இவர்களுடைய வறுமையை போக்கி வளமையை நோக்கி இவர்களை இன்றைக்கு வழிநடத்தி செல்ல மக்கள்வாதி உடைந்திருக்கிறது. அதற்காகத்தான் இத்தகைய சேலைகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உங்களிடத்திலே வருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய மக்களே, அவர்கள் படித்தவர்கள், பதவியிலே இருப்பவர்கள், வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள், உங்களுக்கான எமது வேண்டுகோள், இந்த எளிய நெசவாளிகள் நாமெல்லாம் இவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எனவே இவர்களுடைய வாழ்க்கை மேம்பட இந்த சேலைகளை வாங்குவோம். இந்த சேலைகளை வாங்குவதன் மூலமாக எங்கோ ஒரு எளிய நெசவாளியினுடைய வறுமையை போக்க நம்மால் முடிகிறது. எனவே இத்தகைய சேலைகளை, பருத்தி சேலைகளை பெருமளவிற்கு வாங்கி இந்த நெசவாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட நாம் பங்களிப்பு செய்வோம். இன்றைக்கு தொடக்கமாக இந்த பருத்தி சேலைகளை மக்கள்வாதி விற்பனை செய்கிறது. அடுத்தடுத்து இந்த எளிய நெசவாளிகளிடத்திலிருந்து வேட்டியை, அதை போல அவர்களிடத்திலிருந்து பருத்தி துணிகளை பெற்று ஆடையாக மாற்றி, சட்டையாக மாற்றி அதையும் விற்பனை செய்ய நம்முடைய மக்கள்வாதி இன்றைக்கு முனைந்திருக்கிறது, திட்டமிடுகிறது, செயல்படுகிறது. எனவே இத்தகைய தருணங்களில் நம்முடைய மக்கள், நுகர்வோர்கள் இந்த எளிய நெசவாளிகளுக்கு உதவிட வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் இந்த ஆடைகளை, சேலைகளை வாங்கி ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு 6 மீட்டர் சேலையை, பருத்தி சேலையை நெய்வதற்கு ஒரு எளிய நெசவாளி அன்றாடம் 19,000த்திற்கு மேலான முறை அவர் கையையும் காலையும் அசைக்க வேண்டியது இருக்கிறது. அத்தகைய உடல் உழைப்பை அளிக்க வேண்டியிருக்கிறது என்ற உண்மையை எத்தனை பேர் அறிவீர்கள்? எனவே இத்தகைய உடல் உழைப்பை அளிக்கின்ற எளிய நெசவாளிக்கு நேசக்கரம் நீட்டக்கூடிய ஒரு உயர்ந்த, உன்னதமான, புனிதமான இந்த முயற்சியில் நீங்கள் மக்கள்வாதையோடு இணைந்து இந்த அரிய சமூக பணியிலே உங்களுடைய பங்களிப்பை செய்ய நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த பருத்தி சேலையை வாங்குவது என்பது சமூகத்தில் பிறரை காட்டிலும் நீங்கள் வேறுபாடான உயர்ந்த மனிதர் என்பதை காட்டுகிறது.
எனவே நாங்கள் குறிப்பாக நம்முடைய மக்கள்வாதி அமைப்பு உங்களுக்கு ஒரு வில்லையை அளிக்கிறது. அந்த வில்லையிலே நான் நெசவாளியினுடைய நண்பர், ஐ ஆம் ப்ரவுட் டு பி த ஃப்ரெண்ட் ஆஃப் வீவர் என்கின்ற அந்த வாசகம் தாங்கிய அந்த வில்லையை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அது மற்றவர்களிடத்திலிருந்து நீங்கள் இந்த சமூகத்தை, குறிப்பாக நெசவாளி சமூகத்தை நேசிக்கக்கூடியவர், அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டக்கூடியவர் என்பதை அது நிரூபிக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த வில்லை, மக்கள்வாதி அளிக்கக்கூடிய அந்த வில்லையை தவறாது இந்த சேலையை அணிகின்ற நேரத்தில் அந்த வில்லையையும் கூடுதலாக நீங்கள் அணிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.